ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 104. பரதன் ராமனை ராஜ்யபாரம் பெற்றுக்கொள்ளும்படி வேண்டுதலும் ராமனது சமாதானமும். ராமன் பரதனை நோக்கி, நீ சடைகளை தரித்து மரவுடி உடுத்து மாண்டோலை போட்டுக்கொண்டு இவ்வனத்திற்கு வந்த காரணம் என்ன என்று வினவ, பரதன், நம் தந்தை கேவலம் போர் பெண் பிள்ளையின் பேச்சை கேட்டு தன் கீர்த்தி எல்லாம் பாழாகும்படி மூத்தவனான உனக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை எனக்கு கொடுக்க இசைந்ததுடன் தர்மாத்மாவான உன்னையும் இக்கதிக்கு உள்ளாக்கி அதனால் சோகமுற்று சொர்க்கம் அடைந்தனர். கைகேயியோ விதவையாகி சோகத்தினால் இளைத்து நரகத்தில் விழப்போகின்றனள். அவள் வயிற்றில் பிறந்து வீணான அபவாதத்திற்கு ஆளாயிருக்கும் உன் அடிமையான என் மீது அருள் கூர்ந்து ராஜ்யத்தை பெற்று அபிஷேகம் கொண்டருள்வாயாக. தர்மத்தின்படி உனக்கே உரிய அரசை நீ கைப்பற்ற வேண்டும் என்று கூறி கண்களில் நீர் பெருக மிகுந்த வருத்தத்துடன் ராமனது பாதங்களை பிடித்து கொண்டு நமஸ்கரித்தனன். அந்த பரதனை ராமன் அணைத்து கொண்டு, பரதா, உன்னிடம் சிறிதும் தோஷம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. நீ சிறியவன் ஆதலால் பூஜிக்க தகுந்தவளான உன் தாயை நிந்திக்கின்றனை. இது உனக்கு யுக்தம் அன்று. பெரியோர்கள் எப்பொழுதும் தம்மை சேர்ந்த சீடர்களிடத்திலும் அடியவர்களிடத்திலும் மனைவிகளிடத்திலும் மனம் தோன்றியபடி செய்யலாம் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கின்றது. உலகத்தில் சாதுக்கள் மனைவிகளையும் பிள்ளைகளையும் சீடர்களையும் கட்டளைப்படி நடக்க வேண்டியவர்கள் என கூறுகின்றனர். நாமும் அப்படியே தசரதனது கட்டளைக்கு உட்பட்டவர்களே என்று நீ அறிவாயாக. ஆகையால் நம் தாய் தந்தையர் கட்டளைப்படி நான் காட்டில் வசிக்க வேண்டியவன், நீ அரசை கைப்பற்றி ஆள வேண்டியவன். ஸ்வர்கலோகம் கிடைப்பினும் நான் தந்தையின் வாக்கை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன் என்றனன். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 105. மீளவும் பரதன் ராமனை வேண்டுதலும் ராமன் தத்துவங்களை கூறி சமாதானம் சொல்லுதலும். இன்னனம் ராமாதிகள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அன்று இரவு கழிந்தது. மறுநாள் காலை அனைவரும் எழுந்து காலை கடன்களை முடித்து மந்தாகினியில் நீராடி ஜபதபங்களை செய்து ராமனிடம் வந்து சேர்ந்தனர். அப்பொழுது பரதன் ராமனை நோக்கி, ராமா, நீ ஒருவனது ராஜ்யத்தை மற்றொருவன் எப்படி கைப்பற்றலாம் என்று நினைக்க வேண்டா. நீயே எனக்கு இந்த அரசை அளித்தனை. அதனை மீண்டும் நான் உனக்கே கொடுக்கிறேன். தயவு செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ராஜ்யத்தை ஆள்வது மிகுந்த கஷ்டம். அதற்கு நீ தவிர மற்றவனும் வல்லவன் அல்லன். சக்கரவர்த்தியே குதிரையைப் போல் கழுதையால் நடக்க முடியாது. கருடனை போல் கேவலமான ஒரு குருவி ஆகாயத்தில் பறக்க முடியாது. அதே போல் என்னால் உன்னை போல் ராஜ்யத்தை பரிபாலிக்க முடியாது. என் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அந்த புறத்து ஸ்திரீகளையும் மற்றும் உள்ள மகாஜன சமூகங்களையும் சந்தோஷிக்க செய்வாயாக என்றனன். இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பட்டணத்து ஜனங்களும் அங்குள்ள மற்ற பேர்களும் தகும் தகும், நல்லது நல்லது என்று ஒரே மிடராக கூறினார்கள். ராமன் பரதனை சமாதானப்படுத்த விரும்பி, பரதா, புருஷன் சுதந்திரம் உடையவன் அல்லன் ஆதலால் தன் இஷ்டப்படி நடக்க முடியாது. எல்லாம் தெய்வ செயல். ஆகையால் கைகேயினால் நான் வனம் வந்துள்ளேன் என்று நீ நினைப்பது முற்றிலும் தவறு. தந்தை மரணமடைந்ததை பற்றி வருத்தம் உருவதும் யுக்தம் அன்று. உலகில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் அழியக்கூடியவை. எவ்வளவுதான் உயர்வாக வாழ்ந்த போதிலும் எவனுக்கும் மரணம் என்பது உண்டு. 6லும் சாவு 100லும் சாவு என்பது உனக்கு தெரியாததன்றே. ஆகையால் மனிதர்கள் மூப்பு இறப்புகளுக்கு உட்பட்டு நாசமடைகின்றனர். கடந்த இரவு மறுபடியும் திரும்பி வராது. ஆற்றில் செல்லும் வெள்ள நீர் சமுத்திரத்தை அடையுமே அன்றி திரும்புவதில்லை. வெயிற் காலத்தில் சூரிய கிரகணங்கள் ஜலத்தை இழுப்பது போல் இரவும் பகலும் பிராணிகளின் வாழ்நாட்களை நசிக்கச் செய்கின்றன. நீ நிற்கிலும் நடக்கிலும் உன்னுடைய வாழ்நாள் குறைந்து கொண்டே வருகிறது. ஆகையால் உன்னை பற்றி நீயே சோகிப்பாயாக. உன்கதியே இன்னனம் இருக்க மற்றவருக்காக ஏன் சோகிக்கின்றாய்? பிறந்த பொழுதே எவருக்கும் மரணம் சித்தம். அதை தவிர்க்க எவராலும் முடியாது. ஆகையால் நன்றாக பிழைத்திருக்கும் காலத்திலேயே ஆத்ம விசாரம் செய்து இம்மையில் நேரும் அனர்த்தங்களை போக்கிக் கொள்ள வேண்டும். மனிதர் காலம் செல்ல செல்ல தம் ஆயுள் குறைகிறது என்பதை நினைப்பதில்லை. முடிவில் சாவை தவிர்க்க எவராலும் ஆகாது. ஆகையால் மாண்டு ஒழிந்தவரை நினைத்து அழுவதால் யாதும் பயனில்லை.
நம் தந்தை இப்பொழுது மானிட தேகத்தை விட்டு பிரம்மலோகத்தில் விளையாடிக் கொண்டிருக்கின்றார். அவரை பற்றி கவலையுறாதே. அவர் கட்டளைப்படி ராஜ்யத்தை பரிபாலித்துக் கொண்டிருப்பாயாக என்றார். ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం రామ 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 రామ